நமஸ்காரம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். ஆ முதல்ல வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த காணொளி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். பெல் பெல் பட்டன் அமைத்து ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்துங்க நீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள், குறிப்பாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க, ஜென்மத்தில் குரு இருந்தார் இதுக்கு முன்னாடி வந்து குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம், அதேமாரி வந்து வீடு வாசல் விட்டுட்டு வந்து வனவாசம், பரதாசம், சிக்கல் பிரச்சனை எல்லா வகையிலும் வந்தது. சரிங்களா? குரு பகவான் நல்லவர் தான். ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடாது. ராசியில் வந்து குரு இருந்தாவே பார்த்துட்டிங்க அப்படின்னா வனவாசம், பரதாசம். ராமர் வனவாசம் போனதும் நோட் பண்ணிக்கோணும். பாண்டவர்கள் நாட்டை இழந்து வனவாசம் போகிறதும் ஜென்மத்தில் இருந்த குரு தானுங்க. இது வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடந்து வந்தாச்சு நம்ம. இப்போ ஜூலை மாதம் ராசி பலனை பார்க்குறோம். இப்போ ஜூலை மாதம் அப்படி சொல்லும்போது வந்து குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் நமக்கு. எங்கே? வாக்குஸ்தானத்துக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண காட்சி, வீடு வாசல், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் அடிச்சாச்சு, அதேமாரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அதேமாரி நல்ல விஷயங்கள் பூரா காத்துட்டு இருக்குது நமக்கு. இதுக்கு மேல் நம்மளோட ராசி பற்றி எவனுமே குறை சொல்ல முடியாது. ஒரு வருஷம் போட்டு, 6 மாதம் போட்டு, 3 மாதம் போட்டு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எவனும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆக்கப்பெருமன காரியங்கள் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது, போராடினது, அதேமாதிரி அவமான கேவலம், அசிங்கிரம், அதேமாதிரி சமுதாயத்தில் பூரா ஒதுக்கப்பட்டது, குடும்பத்தில் பூரா ஒதுக்கப்பட்டது, நம்மளை யாரும் மதிக்கலை, மனைவி மக்கள் யாரும் மதிக்கலை அப்படி சொல்லும்போது வந்து அவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதை வந்து பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தயாராக நம்ம இருக்கோம். இது வந்து சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வந்து இந்த 2026 2027 வாழ்க்கை வந்து பொக்கிஷமாக தான் இருக்கும். எந்த ஒரு குறையும் இருக்காது. அடுத்த பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கூட வேலை செய்கிறவங்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேயர்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இத்தனை வருஷம், இத்தனை நாள், இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சரியான பலன் கிடைக்குது. இடமும் மாற தேவையில்லை, தொழிலும் மாற தேவையில்லை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும். இது நோட் பண்ணிக்கணும். பிள்ளைகள் சொல்படி கேட்பாங்க. அப்பா மேலே, அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். அப்பா நம்ம படிக்க வைப்பாங்க, காலேஜில் சேர்த்துவாங்க, நமக்கு வந்து எதிர்காலத்துக்கு வந்து கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு. சரிங்களா? அதேமாரி வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. ஒரு உயிர் தன்மைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு. பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அதேமாரி வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறோம். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இல்லை அப்படின்னா வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேச்சு கேட்பாங்க, நம்ம மேலே மரியாதை இருக்குது. நம்மளை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளை யாருமே வந்து முன்மொழியில், அதாவது வந்து ஒரு மேலிடத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணல அப்படின்னா நம்மளை இதுக்கு மேலே பண்ணுவாங்க. சார் இவர் சிறந்த ஆளுங்க சார், இவருடைய திறமை இருக்குது, அறிவு இருக்குது, டேலண்ட் இருக்குது. இதெல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? பட்ட கஷ்டம் போதும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சோதனைகள், ரொம்ப கஷ்டங்கள், அதாவது வெளியில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நம்ம பாதிப்பப்பட்டுரும். அந்த பாதிப்பு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்துட்டு இருக்கிறோம். முழுமையாக வந்து ஜூலை மாதத்துக்கு மேலே வந்துடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு காதல் நம்ம வெளிப்படுத்தணும், சொல்லணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்குவாங்க. பிரிஞ்சு போன குடும்பம், ஆணும் ஒரு பக்கம், பெண் ஒரு பக்கம். ஆணு மேலே ரொம்ப தீராத காதல் இருக்குது, கோவமாக இருக்கிறாங்க, சின்ன தவறு வகையில், சின்ன ஒரு வாக்குவாத வகையில், அதுவும் வந்து சேரும். அதேமாதிரி பெண்ணு வகையில் வந்து பார்த்துட்டுனா அவங்ககிட்ட ஒரு சொல்லியாச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை குறைவாக நடந்தாச்சு, அவங்களும் வந்து சேருவாங்க. அந்த மாதிரி யோகம். அதேமாதிரி திருமணம் நடக்கும், பிரிஞ்ச உறவு நம்ம தேடி வரும். பிரிஞ்ச உறவு அந்த விரிசல் அப்படி சொல்லும்போது ஒன்று கூடும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்குது. 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. வேண்டாத தெய்வம் கிடையாது, பார்க்காத சாமி கிடையாது, ஏற்றாத விலை கிடையாது, யாராவது படி கிடையாது. ஆனால் அதுக்கு இதனால் வரைக்கும் பண்ணதுக்குள்ள ஒரு அங்கீகாரம், ஒரு பலன் இப்போ நம்ம கைகூடி வருது. குழந்தை பாக்கியம் நம்ம கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி கல்யாணமே 10 வருஷம் ஆச்சு. அது மாதிரி தம்பி பொண்ணு விசேஷமாக இருக்குது, தம்பி பொண்ணுக்கு குழந்தை இருக்குது, அக்கா பையனுக்கு குழந்தை இருக்குது, அக்காவுக்கு குழந்தை இருக்குது, சார் தூக்கணும் சங்கடப்படுவாங்க, அவங்க எதாவது நினைப்பாங்க அப்படி சொல்லும்போது ஒதுங்க நீங்கள் இருக்கவே வேண்டாம். நீங்கள் விசேஷமாக இருப்பீங்க ஜூலை மாதம்.
நிச்சயமா இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதே மாரி ஒரு குழந்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு குழந்தைக்கு உண்டான ஒரு பாக்கியம் இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உடம்பு. இப்பதான் சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா பொறந்த மாரி ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். அதாவது வேகமா ஓடணும், பண்ணணும், சாதிக்கணும், ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பல யோசனைகள், அதே சிந்தனைகள், அதே மாரி செயல்பாடுகள் கண்டிப்பா நடக்கும். இப்ப இந்த ஜூலை மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்டான ஒரு அறிகுறிகள் அப்படி சொல்லும்பொழுது, உங்களோட வாழ்க்கை எங்கேயோ கொண்டுட்டு போயிரும். இது மட்டும் முழுசா நம்பிக்கைங்க நீங்க. சரிங்களா? அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எதையுமே தாமதப்படுத்தப்பட்டா அதே மாரி வச்சுக்கும்போது, நாள் கடத்துக்கு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்பொழுது வந்து, நாள் கடத்த வேண்டாம். எல்லாமே நெருங்கி வந்தாச்சு. இப்ப எந்த செயல் நீங்க எடுக்கிறீங்களோ, அந்த செயல் பூராமே வெற்றிகரமா அமையற அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி ப ப ப பத்தின பொதுவான தகவல்கள். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படி சொல்லும்பொழுது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும். இந்த காணொளி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் குடுத்துங்க. சரி கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.